ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். பொன்னிலம் மாதர்ஹாசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் அருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் தமிழில் அத்வைத விளக்க நூல் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. அதில் தத்துவ விளக்கப்படலத்தின் 74வது செயலை நாம் இன்று காணவிருக்கின்றோம். முதலில் செயலை பார்ப்போம். தத்துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான ஒத்துவை விடாமல் பேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபதம் ஐக்கியம் காட்டும். சென்ற செய்யுள் 73 பன்னிய சோயம் என்னும் பதங்கள் வாச்சியார்த்தம் என்று குறிப்பிடுகின்றார். தேவதத்தன் என்பவன் ஒருவன் ச அயம் அவன் இவன் என்ற இரு பேதங்களை விட்டுவிட்டால் தேவதத்தன் மட்டும்தான் மிஞ்சுவான். ஆக அந்த அவன் இவன் என்கின்றதை சக அயம் என்கின்றதை விட்டுவிட்டு தேவதத்தனை மட்டும் பார்க்கின்ற ஒரு லட்சியார்த்தம், ஒரு இலக்கணம். ஸோ இது விட்டும் விடாத லட்சணம் என்று நாம் அறிய வேண்டும். அதனைத் தொடர்ந்து மேலும் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் இந்த விளக்கத்தை நமக்கு தற்பதத்தையும் தொன்பதத்தையும் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை விளக்கி கூறுகின்றார். இப்பொழுது செயலினுடைய பொழிப்பறையை நாம் காண்போம். தத்துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான ஒத்துவை விடாமல் பேத வாச்சியார்த்தத்தை விட்டு என்று சொல்கிறார். தொம்பதம் தத்பதம் எனும் தத்துவம் ஜீவனும் ஜீவனுமாம். அது பிரம்மப்பொருளாய் சாட்சியான வஸ்துவாய் நின்று கொண்டு இருக்கின்றது. இரண்டிற்கும் இருக்கும் பேதவாச்சிய அர்த்தத்தை விட்டுவிட்டு அந்த இரண்டும் ஒன்றான வஸ்துவை விடாமல் நித்தமும் பற்றியிருந்தால் அதுவே நீ ஆவாய், நீயே அதுவாய்வாய் என்று சூட்சமாய் சாட்சியாய் உள்ள ஆன்மாவே நான் என்ற அனுபவத்தை பெற்ற அதன் பின் அந்த நிலையம் விடுத்து ஆன்மாவை பூரண பிரம நிலையில் நிலை பெற நின்றிருக்க வேண்டும் என்று உபதேசிக்கின்றார். எல்லா விஷயங்களும் அகண்டம் என்றே அசிபதம் ஐக்கியம் எனும் தத்துவமசி என்று வேதம் காட்டும். இதனுடைய ஆங்கில விளக்கத்தை பார்க்கும் முன்பு சில வார்த்தைகளுடைய விளக்கத்தை சுருக்கமாக காண்போம். தத்துவம் எனும் பதங்கள் என்று குறிப்பிடுகிறது எது என்றால் சாமவேத மகா வாக்கியமாகிய தத்துவமசி என்பதில் உள்ள தத் அது என்றும் தொம் நீ என்றும் சொற்கள். பிரம்மசாட்சியாய் ஆனேன் என்று எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரம்மவாகவும் சாட்சியாகவும் உள்ள இந்த சாட்சி என்கிறது கூடசனை குறிக்கின்றது. ஒத்துவை விடாமல் சேத்தனம்சமான லட்சியார்த்தத்தை விடாமல் இந்த சப்ஸ்ட்ராக்டத்தை விடாமல் அடிப்படை தத்துவத்தை விடாமல் பற்றி கொண்டு அதை புரிந்து கொள்ள ஹேதுவாக அமைந்த சில முரண்பாடான விஷயங்களை நாம் களைய வேண்டி வருகின்ற இந்த லட்சணைத்தான் விட்டும் விடாத லட்சணை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி இதை ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். Substance of verse. In the last verse, a detailed approach to the Lakshyartha was envisaged. Devadattan being the person being seen after lapse of time and a change of place
and the change in the form in himself due to aging were all ignored, and only the fundamental substratum here called the Devadatta, the person, alone symbolized the Lakshyartha. In the similar manner, the Vachyartha, denoting Ishvara and Jiva, encapsulated with Upadhis, the shortcomings and contradictions due to distortions, need to be dropped or withered or to be omitted or to be ignored. This paves a way for the reach of Lakshyartha, leaving the Vachyartha where the Brahman and Kotasthan are one and the same. Brahman is supreme, ultimate and clean. Similarly so, the Kotasthan occupying the body is the cleanest of ever, just equivalent to Brahman. There is no difference between Brahman and Kotasthan. Tat refers here to the Brahman, and Tat Tvam refers to here as Kotasthan. Asi here, the existence of one within the other, breaking the time frame. Similarly, in the words That and Thou, their literal meanings excluded, the principle of consciousness and its existence taken as Brahman, and the witness whose unbroken identity is established in the Lakshyartha, where art, thou art the art, to that Brahman is the self, and the self is Brahman. Brahman, the substratum of all, is Akhandam, vast and expansive. The Akhandakaram, and all its manifestations are Khandam, Khandakaram. So Brahman is Akhandakaram, his manifestations are Khandakaram. This is the encapsulation of one within the other. There is no two different entities, but one within the one, where the one is Brahman, and the one within the Brahman is the Jiva, and thus the Asipada establishes oneness of Brahman and Kotastha. Here again, one must understand that there is no possibility of union of Ishvara and Jiva, as these are coming under the folds of Vachyartha, that has an incumbent distortions and contradictions. Therefore, one is under compulsions to only take the Lakshyartha and leave the Vachyartha. Vachyartha is a stepstone only for understanding. It is with the contradictions. The contradictions have to be withered, dropped, and forgotten and ignored, and only the Lakshyartha, the thematic, fundamental, and also substratum must be clinched and understood. Thank you for now. Till tomorrow. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.